சில காரியங்கள் கிடைக்காததும் கையில வராததும் போச்சுன்னு நினைச்சு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உடன்படிக்கை இருக்கா? உடன்படிக்கை இருக்கா? சில காரியங்களை தள்ளி வைக்கிறாரே தவிர தடை பண்ணவில்லை, தடை பண்ணவில்லை. நீ அந்த உடன்படிக்கைக்குள்ள வா, நீ அந்த உடன்படிக்கைக்குள்ள வா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, என் கண்ணீரை பார்த்து அவர் கண்களும் கண்ணீர். வழக்கு நடந்துட்டு இருக்கு, வழக்கு நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. ஆண்டவர் சமூகத்தில் அழுகிற இந்த வார்த்தை ஆண்டவர் எழுத வைத்தது அப்படியே சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் சில காரியங்கள் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கோர்ட்ல? பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சீக்கிரமா நியாயம் செய்வான். பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆதாரமாய் கொடுக்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்க ஒருவரும் இல்லை. நியாயம் உங்களுக்கு எடுபட்டு போச்சு. கேஸுக்கு வழக்குக்கு போக காசு இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட அநியாயம், அக்கிரமங்கள், துணிகரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கும் போது உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு வழக்கை எடுத்து நடத்துகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 55, 56 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மகா ஆழமான கிடங்கில் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர், என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும் அடைத்துக் கொள்ளாதேயும். Hide not thine ear at my breathing, at my cry. என்னுடைய பெருமூச்சுக்கும் என்னுடைய கூப்பிடுதலுக்கும் நான் சத்தம் போடுறதுக்கும் நான் கதறதுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதையும். இந்த வாரத்தில் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் பேசும்படியாக தான் ஆண்டவர் சமூகத்தில் அந்த வார்த்தையை வைத்து செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் புதன்கிழமை என்று நினைக்கிறேன், இந்த வார்த்தை ஆவியானவர் கிருபையாய் நினைவிலே கொண்டு வந்தார். புதன் அல்ல, அதற்கு முன்னாடியே. கர்த்தர் நம்மோடு சில காரியங்களை பேச விரும்புகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பெருமூச்சு, பெருமூச்சு எப்பொழுது வரும் என்றால், ஒன்று அதிகம் அழும்போது வரும். இரண்டாவது ஏக்கம், கைவிட்டு போயிட்டே அப்படிங்கிற ஏக்கம் வரும்போதும் பெருமூச்சு வரும். தேவ பிள்ளைகளில யார் வாழ்க்கையில கண்ணீரின் பள்ளத்தாக்கை அனுமதிக்கிறாரோ அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் குடும்பத்திலே, சமுதாயத்திலே, தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில உலகத்திலிருந்து நிறைய எதிரான ஆயுதங்கள் எழும்பலாம். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது 3. சத்தமா சொல்லுங்க. சமாதானம், நன்மை, மகிமை. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி இப்ப சத்தமாய் இந்த 3 வார்த்தைகளை சொல்லி சுதந்திரிக்க போறோம். சொல்லுங்க. சமாதானம், நன்மை, மகிமை. ரிப்பீட் பண்ணுங்க. சமாதானம், நன்மை, மகிமை. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்ன பெருமூச்சு விட்டு அழ வைக்கிறதும் எதற்காக? சமாதானத்துக்காக, நன்மைக்காக, மகிமைக்காக. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னை நடக்க வைப்பது சமாதானத்துக்காக, நன்மைக்காக, மகிமைக்காக. நம்ம பெருமூச்சு விட்டு அழும்போது கர்த்தர் செய்கிற 5 காரியங்கள். 1 பேசினாலே இன்னைக்கு முடிஞ்சிடும். ஆனாலும் பலப்படுத்தின சில வார்த்தைகளை சொல்லி மீதி பாயிண்ட டச் பண்ணிட்டு
அப்படியே நம்ம முடிக்க போறோம். சில பார்க்குறாங்க, எப்பவும் இப்படிதானே செய்வீங்க. ஒன்று பீஸ், ரெண்டாவது குட்னஸ், மூணாவது க்ளோரி. ஏன்பா உன்னை இப்படி அள விட்டுட்டார்? எல்லாம் சமாதானமா இருக்கும். ஆகாரே, நீ அழுதா உன் பிள்ளை சமாதானமா இருப்பான். அவன் நன்மைக்கு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். சபையை கேளுங்கள், நம் ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். மகிமை மகிமையா இருக்கும். நிறைய காரியம் முடிகிறது வரை தெரியாது. இந்த மகிமைங்கிறது நிறைவு. யோபுவின் வாழ்க்கையில கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அந்த முடிவில் என்ன இருக்கு தெரியுமா? ஃபுல்லா நிறைவு. அவருடைய ஆயுசு நிறைவு, அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவு. 4 தலைமுறையை பார்க்கிறான். இழந்த எல்லாம் 2 மடங்கா நிறைவு நிறைவு நிறைவு. வராத சொந்தக்காரன் எல்லாம் வீட்டுக்கு வரான். நிறைவு நிறைவு. இந்த நிறைவு வரலையா, ஒர்க் நடந்துட்டே இருக்கு. காங்கிரீட் போடுறதுக்கு பாஸ்டரை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. சோமண்ண பிரதிஷ்டைக்கு தான் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. கரெக்டா இல்லையா? இல்லைன்னா வடை கொடுத்து பத்தாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்போ சர்ச்சு, ஜெபம், பாஸ்டர், ஊழியக்காரங்க, இவ்வளவுதான் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. சொந்தக்காரங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த வீடு வேலை முடிஞ்சு பிரதிஷ்டையின் நாள் வரும். அதான் க்ளோரி. உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்கள் ராஜாக்கள். க்ளோரி. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேலை நடந்துட்டு இருக்கு. சில தூக்கத்துல இருந்து எழும்பி கேட்பாங்க, எங்க என்ன வேலை நடக்கு, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. கண்டுக்காதீங்க, ஆமென், வேலை நடந்துட்டு இருக்கு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம பெருமூச்சு விட்டு எழும்போது ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இது நல்ல நமக்கு ஃபேவரட், அறிமுகமான, ஃபெமிலியரான வசனமா இருந்தாலும் இதை நான் கொஞ்சம் டச் பண்ணி ஆண்டவருடைய பியூட்டி, ஆண்டவருடைய உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாக அதை பேச விரும்புறேன். இங்க பாருங்க, உண்மையிலே இவங்க பெருமூச்சு விடுறதுக்கு காரணம் இவங்க தான். ஏன்னா இவங்க போனது 7 நாள், 7 வருஷம். எந்த காலம்? பஞ்சகாலம். இது 7 தாண்டி 70 தாண்டி போனதுக்கு இப்ப 400 வருஷம் தாண்டிட்டு இருக்கிறாங்க. யோசேப்பு யாக்கோபு கானான்னு சொல்லிட்டு மறிச்சிட்டார். யோசேப்பு கானான்னு சொல்லி மறிச்சிட்டாங்க. இவங்க காணோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டாங்க. எகிப்து தான் கானான்னே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து மோசே கிட்ட சொல்லும் போது மோசே என்ன கேட்க சொல்ற தெரியுமா? ஆண்டவர், அவங்க நீங்க யாருன்னு கேட்பாங்க. இவங்க நாம என்ன, ஆண்டவர் யாருன்னே மறந்துட்டாங்க. இப்படி இருக்க அவங்க வாழ்க்கையில யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன், ராஜா எகிப்தில் பார்வோனாக வருகிறான். அவன் வந்து ரொம்ப அடிமைப்படுத்துறான், ரொம்ப ஒடுக்குறான், பெரும் பிரச்சனை. இப்படி இருக்கும்போது ஜனங்க அழுறாங்க, முறையிடுறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. இப்படி பெருமூச்சு விடும்போது கர்த்தர் அவர்கள் செய்ததை நினைக்காம தாம் செய்த உடன்படிக்கையை நினைச்சார்.
ஒரு பிள்ளை 12th ஃபெயில் ஆயிட்டு, ஃபெயில் ஆகி அழுதுட்டு இருக்கு. ஃபெயில் ஆகி அழுதுட்டு இருக்கும்போது போறாங்க. என்ன ஃபெயில் ஆயிட்டு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், படிக்க வேண்டிய காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா இது வந்திருக்குமா. அப்போ உலகம் நம்ம பெருமூச்சு விட்டு அழும்போது நாம் செய்ததை சொல்லி அவங்க விலகிடுவாங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல இவர்கள் பெருமூச்சு விட்டு அழும்போது அவர்கள் செய்ததை சொல்லி இருந்தா, நினைச்சிருந்தா, ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி இருக்கவே மாட்டார். இந்த இடத்துல தான் என் ஆண்டவருடைய உண்மை வெளிப்படுகிறது. அவர்கள் செய்ததை அல்ல, தான் செய்த உடன்படிக்கையை. ஹalleluya. தாம் செய்த உடன்படிக்கை. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் உடன்படி glory உண்மையில் தாவீதுக்கு பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். என் தாவீதுக்கு நான் ஆமென் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். மறவாமல் நினைப்பவர் இயேசையா நிறைவேற்றி தாம் செய்ததை தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார். 89 சங்கீதம் 34 என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் my covenant will I not break. நான் அதை பிரேக் பண்ண மாட்டேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டே தாவீதுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன். தாவீது மரித்து தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத கோபமூட்டும் காரியங்கள் செய்யப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் ராஜ்யத்தை அவன் கையிலிருந்து பறிக்க சித்தம் கொள்ளுகிறார். ஆனாலும் தாவீதுக்கு கொடுத்த வாக்கின்படி சாலமோன் நாட்களில் அதை செய்யாமல் சாலமோனுடைய குமாரன் ரெகொபெயாம் நாட்களிலே அதை கர்த்தர் செய்கிறார். அப்படி செய்யும் போது இந்த காரியத்தை யெரொபெயாமுக்கு அகியாவை கொண்டு பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 11:31 இதோ நான் ராஜ்யத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் சொல்லிவிட்டு 32 ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் சொல்லிவிட்டு 39 சொல்லுகிறார். இப்படி இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? என் பிரச்சனை நிலையானது அல்ல, அவர் உடன்படிக்கை நிலையானது. ஹalleluya. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை
ஆமென். ஆண்டவருக்கு தாவீது ரொம்ப துதிச்சதும் தெரியும், தாவீது ரொம்ப அழுததும் தெரியும். பொதுவாகவே தாவீது துதிக்கும் போது யாரெல்லாம் பார்க்க மாட்டாரு, ஆனா அழும்போது தள்ளி போயிடுவார். நமக்கு தெரிந்தது சங்கீதக்காரன் தாவீது, கர்த்தருக்கு தெரிந்தது சங்கீதக்காரன் தாவீது மட்டுமல்ல, பெருமூச்சு விட்டு அழுகிற. அதனாலதான் யெரொபெயாம், சாலமோன் இவங்களெல்லாம் நினைச்சு அவங்க கையிலிருந்து வாங்கும் போது கூட அவர் சொல்றார், இப்ப நான் சிரமப்படுத்துறேன், என்னாலும் அப்படிங்கிறார். அப்போ சில தண்டனை, சில பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தது உண்மைதான், ஆனால் அது நிலை கிடையாது. என்னோடு அவர் செய்த உடன்படிக்கை நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி என்னாகமம் 14 ஜனங்கள்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்துருவாங்க. அதனால கர்த்தர் சொல்லுகிறார் 34வது வசனத்துல, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அப்ப கூட உடன்படிக்கை அவர் பிரேக் பண்ணல. ஜனங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்க. அந்த இடத்துல போடா நீயும், சிலர்லாம் அப்படித்தானே, உம்முன்னு சொன்னா போதும், பெட்டி எடுத்து நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஆமென். இல்ல, அப்ப கூட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, 40 நாள்ல கிடைக்க வேண்டியது, செய்ய வேண்டியதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். இப்ப செய்யலான்னு பார்த்தேன், கொஞ்சம் தள்ளி போட்டோம். அவர் சில காரியங்களை எனக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். என்னால ஆமென். சில காரியங்கள் கிடைக்காததும் கையில வராததும் போச்சுன்னு நினைச்சு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உடன்படிக்கை இருக்கா? சில காரியங்களை தள்ளி வைக்கிறாரே தவிர தடை பண்ணவில்லை. நீ அந்த உடன்படிக்கைக்குள்ள வா. ஹல்லேலூயா. ஆமென். சில காரியங்கள் தள்ளி போகுது. உடன்படிக்கைக்கு ஒரு சின்ன மாறுதல் வருதே தவிர, சின்ன மாறுதல் இல்ல இது. அந்த மாறுதலுக்கு காரணம் யாரு? நாம தான். ஆமென். அவரோடு பயணிக்க விரும்பாம நம்ம இஷ்டத்துக்கு போற, அதனால தள்ளி போகுது. அவரோடு பயணிக்க இவர்களுக்கு மனம் இல்லாமல், என்னாகமும் அதே 14வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே. Thank you Holy Spirit. 44வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்ப ஆண்டவர் இல்லாம பயணிக்கிறாங்க, ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம பயணிக்க. இதனால உடன்படிக்கையில மாறுதல் வருது. ஆனா செய்யவே மாட்டேன்ங்கிற மாறுதல் அல்ல, தள்ளி போகுது. சில காரியங்கள் தள்ளி போகிறது. உடன்படிக்கை ஆண்டவர் பிரேக் பண்ணிட்டார்னு வைங்களேன், இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அற்று போய் விட்டது என்று அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், நான் ஏன் பிரேக் பண்ணல தெரியுமா? நான் என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். நான் உன் ஜெபத்தை வச்சு ஆணையிடல, என் பரிசுத்தத்தின் பேரில். அதெல்லாம் சொல்லும் போதே உள்ளம் அப்படி நடுக்குது. அப்படி ஒரு கவனன்ட், அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறோம். என் வாழ்க்கையில நான் பெருமூச்சு விடும்போது நான் செய்ததை அல்ல, தாம் செய்ததை. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்கிறார் தெரியுமா?
புலம்பல் 3:56, 57 வசனங்களை ஒரு விசை கூட வாசிக்கலாம். என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதையும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. நீர் அணுகி பெருமூச்சு விட்டு கூக்குரலிடும் போது கர்த்தர் செய்கிற அடுத்த காரியம், பக்கத்தில் வருகிறார். நான் போகும் வழியை அவரனை சோதித்த பின், அன்னைக்கு உன்னை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியல 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 தெரியல. யோபு, உனக்கு என்ன தெரியும்? உன் ஆண்டவரை பத்தி சொல்லு. எங்க இருக்கிறார்? முன்னாடி இருக்கிறாரா? இல்லன்ட்டான். பின்னாடி காணேன். அப்ப எங்க? ஒண்ணு இங்க இருக்கிறார், இல்லன்னா இங்க இருக்கிறார். என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? எனக்காக ஏதோ ஒன்றை. பக்கத்துல வந்து அடுத்து கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நான் முடிக்கிறேன். உடன்படிக்கையை நினைக்கிறார். பக்கத்துல வந்து என்ன செய்கிறார்? அதே 57வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:57, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. பயத்தை போக்குறார். எப்படி பயத்தை போக்குறார் தெரியுமா? என் பிரச்சனையை மாற்றி அல்ல, வார்த்தையை தந்து. 3 விதமான பயம்தான் ரொம்ப நம்மளை ஆட்கொள்ளும். 1, உயிர் பயம். 2, எதிர்காலத்தை குறித்த பயம். அந்த எதிர்காலத்தை குறித்த பயத்தில் நம்ம பிள்ளைகளும் அடக்கம். 3, சத்துருவை குறித்த பயம். இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இவங்க ஏதாவது. இந்த லிஸ்ட்ல நிறைய சொந்தக்காரங்களும் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவர் வந்து பக்கத்துல நின்று பயப்படாத அப்படின்ட்டார். பயப்படாத. ஆண்டவர் ஒருவனை பார்த்து பயப்படாது என்று சொல்லுகிறார் என்றாலே அவன் வாழ்க்கையில நிறைவேற போகிற வாக்குத்தத்தம் இருக்கிறது என நிச்சயம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பயப்படாது. அவ்வளவுதான். வேற ஏதாவது பேசினாராங்க? அங்க ஏதாவது வேற பேச இல்ல, ஒரே வேர்டு பயப்பட. அப்படின்னு அர்த்தம் என்ன? உனக்கு நான் வேண்டிய வார்த்தை ஏற்கனவே மெடிடேஷன்ல கேட்டால ஒரே வேர்டு தான், ஒரே வேர்டு தான், பயப்படாத. ஃபர்ஸ்ட் சொல்லுவார், பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள. இது ஆரம்பத்தில் சொல்றது. 2வது சொல்லும்போது ஒரே வேர்டு தான், பயப்படாத. மீதி வேர்டை நீ ஞாபகத்துல வச்சு சொல்லு. ஆவே கர்த்தருடைய வார்த்தை. காலையில ஆண்டவருடைய வார்த்தைய, அந்த வார்த்தையின் வல்லமை நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த பவுல் 275 பேர் கூட டிராவல் பண்ணுவார். இப்படி டிராவல் பண்ணும்போது திடீரென்று கொடுங்காற்று அடிக்கும். அப்போ அதில் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 27:15 கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு. எதில் அகப்பட்டதுன்னா முந்தின வசனத்தில் இருக்கிறது. திடீரென்று ஒரு யூரோக்ளித்தோன் எனும் கடும் காற்று அதன் மேல் மோதிட்டு கப்பல் என்ன செஞ்சுதான்? அதில் அகப்பட்டு கொண்டு. இந்த கப்பலுக்குள்ள யார் அகப்பட்டு? பவுல் இருக்கா. மற்றவங்களை விடுங்க, வார்த்தை உள்ளவன சொல்லுவோம். ஆமே. பொதுவாகவே நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்லாம் சர்ச்சுக்குள்ள எல்லாரும் வார்த்தையுடையவர்கள், அப்படிதானே? ஆனா வெளியே போனா நமக்குள்ள மட்டும்தான் வார்த்தை இருக்கும், மீதி ஃபுல்லா இப்படிதான் பவுல் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். இங்க பார்த்தா நம்ம ஆமேன்னு சொல்ல கை தூக்குறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கவங்க காலையும் சேர்த்து தூக்கிடுவாங்க ஆமேன். ஏன்னா அவங்க நமக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை, எல்லாம் வார்த்தையுடையவர்கள். கரெக்ட் தானே? பக்கத்துல அப்படித்தானே கேளுங்க. பக்கத்துல கரெக்ட் தான். ஆமே, டவுட் ஆயிட்டு. ஆனா நம்ம வீட்டுல அப்படி கிடையாது, நாம இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. பவுல் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான். அகப்பட்டு கொண்டது கப்பல்.
அப்ப கப்பல் அகப்பட்டுச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் அகப்பட்டுட்டாங்க. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இந்த காற்று எங்க கொண்டு போகுதுன்னு தெரியாது. எலியாவை எது எடுத்துட்டு போச்சு தெரியுமா? சுழல் காற்று. உடனே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டுல போய் இதை படிச்சுக்கோங்க. அவங்க உடனே எலிசா கிட்ட வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன். அதனுடைய 15-16 வசனத்துல, நாங்க ஒரு 50 பேர் இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளின் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார். ஏன்னா எதுல போனார் எலியா? சுழல் காட்டுல போனதுனால நிச்சயம் இல்ல, நிச்சயம் இல்ல. ரதம் வந்துச்சு, ஆனா போனது எதுல? சுழல் காட்டுல போனதுல நிச்சயம். ஒருவேளை அங்க இருக்கலாம், பர்வதங்களில் ஒன்றின் மேல இருக்கலாம், அல்லது பள்ளத்தாக்கு. இதுதான் காற்றில் அகப்பட்டு காற்று எங்க கொண்டு போச்சோ அதன் போக்கிலே கொண்டு போகப்பட்டோ. இப்போ யோசேப்பு போற போக்கு தெரியும். இவன் இங்கதான் போறான், எகிப்துல போறான். நமக்கு சரித்திரம் தெரிஞ்சதுனால கர்த்தருடைய வார்த்தை இவன் வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு தெரியும். ஆனா காற்றின் போக்கில ஒருத்தன் போகும்போது அவனுக்கு நிச்சயமே கிடையாது. இது எங்க போகும், எங்க முடியும், என்ன ஆகும், ஒண்ணுமே தெரியாது. அப்படி எந்த நிச்சயமும் இல்லாத நிலையிலும் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. ஹalleluya. அதாவது நம்ம ட்ராக் சரியா போயிட்டு இருந்தனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். என்ன நிச்சயம் தெரியுமா? இதெல்லாம் வசனம், இது என்னன்னு தெரியாது, எந்த கேரண்டி கிடையாது. நாங்க எப்படி போகிறோம்? பவுல் சொல்லல எங்களை ஆவியானவர் கொண்டு போனார்னு சொல்லல. அப்போஸ்தலர் 16 சொல்ற, நாங்கள் ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு ஆவியானவரால் ஏவப்பட்டு, இதெல்லாம் நிறைய சொல்றார். ஆனா இங்க காற்றில் அகப்பட்டு. யார் அகப்பட்டா? பவுல் மட்டும் இல்ல, மற்றவங்க எப்படி அகப்பட்டாங்களோ அதே காற்றில் பவுலும் அகப்பட்டான். மற்றவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ அதே போல பவுலும் பாதிக்கப்பட்டான். மற்றவர்களுக்கு என்ன சேதமோ அதே போல பவுலுக்கும் சேதம் இருந்தது. ஆனால் அது நடுவில் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார். எப்படி இந்த தைரியம் வந்தது பவுல்னா, பவுல் சொல்றார், நான் சேவிக்கிறவர் அவருடைய தூதனை என் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி. இதுதாங்க வார்த்தையினுடைய வல்லமை. காற்று போற போக்கில எப்படிங்க வாழ்க்கை போகுது? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எங்க போகுது? சுழல் காட்டுல போனவனை குறித்து பார்க்கிறவங்க சொல்றாங்க, ஒருவேளை பர்வதத்தின் மேலேயோ அல்லது பள்ளத்தாக்கில் ஒன்றிலோ தெரியல, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். எலிசாவும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிசாவை நோண்டவங்கல்ல இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர். உனக்கு தெரியுமா அவரை எடுத்துக்கொள்ள போறாங்க. அப்படி இவனை ப்ரெஷர் பண்ணி பார்த்தாரு எலிசா, இவங்களை சும்மா இருக்கணும், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேங்க அலைய விட்டுட்டு, இல்லையா சரி ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதான் காற்று. அப்போ நிச்சயமே இல்லை, போகும் பாதை தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனாலும் அவர் பக்கத்துல வந்து நின்று, இங்க பாரு நான் என்ன சொன்னேங்க, சாட்சியா இருக்கணும் ராயருக்கு முன்னாடி. அது நடக்கும். இன்னைக்கு இதே போல வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லாம உயர் மலையோ பள்ளத்தாக்கோ தெரியல. நாளைக்கு நான் மேல இருக்க போறேனா அல்லது கீழே இருக்க போறேனா தெரியல. இப்படி நிச்சயம் இல்லாம காற்று போற போக்கில வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான், வார்த்தை இருக்குதா? அவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார், பயப்படாதே என்கிறார். நாலாவதாக அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 58வது வசனத்திலே வழக்கை நடத்துகிறார். என்னுடைய இந்த புலம்பலுக்கான ரீசன் என்ன? என்னுடைய இந்த பெருமூச்சுக்கான காரணம் என்ன? வேதம் உன்னை
உலகம் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லும் போது கர்த்தர் இருக்கிறார் உனக்காக. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். கவனிங்க, தாவீதுக்கு தான் எல்லாம் அனுகூலமா இருந்தாலும் உரியாவின் கண்ணீருக்கு கர்த்தர் தாவீது கிட்ட கணக்கு கேட்டான். அந்த உரியாக்காக அழுறதுக்கு அவன் மனைவியை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த கண்ணீருக்கு தேவன் தாவீது கையில கணக்கு கேட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க ஒருவரும் இல்லை. நியாயம் உங்களுக்கு எடுபட்டு போச்சு, கேஸுக்கு வழக்குக்கு போக காசு இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட அநியாயம், அக்கிரமங்கள், துணிகரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கும் போது உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு வழக்கை எடுத்து நடத்துகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அழுகிற இந்த வார்த்தை ஆண்டவர் எழுத வைத்தது அப்படியே சொல்லுகிறேன். தேவ சமூகத்திலே சில காரியங்கள் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கோர்ட்ல? பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது சீக்கிரமாய் நியாயம் செய்வார். பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சமூகத்தில் அழுகிற இந்த வார்த்தை ஆண்டவர் எழுத வைத்தது அப்படியே சொல்லுகிறேன். தேவ சமூகத்திலே சில காரியங்கள் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கோர்ட்ல? பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது சீக்கிரமாய் நியாயம் செய்வார். பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டார். வழக்கு முடிஞ்சிட்டுனா கைக்கு வந்திருக்குமே, இன்னும் வரலையே. அப்போ வழக்கை எடுக்கல். வழக்கு நடந்துட்டு இருக்கு. எப்பத்துல இருந்து வழக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டா சொல்லுங்க. நான் ஒரு நாள் பெருமூச்சு விட்டேன், ஒரு நாள் அழுதேன். இப்படி அநியாயம் பண்றாங்களே, இப்படி துரோகம் பண்றாங்களே. அன்னைக்கு அந்த வழக்கு தேவ சமூகத்திலே, அதுதான் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும். சங்கீதம் 10 ஒரு வார்த்தை உண்டல்லவா, முடிக்கிறேன். வார்த்தை வந்துட்டே இருக்கு, முடிக்கவும் மனசு இல்ல. 14:10-14 வாசிங்க. 13 இருந்து வாசிங்க. 12 இருந்தே வாசிங்க. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி கேட்டு விசாரிப்பது. அவர்லாம் கேட்டு விசாரிக்க மாட்டார்னு தன் இருதயத்துல அவன் எப்படி அதை சொல்லலாம்? கர்த்தர் என்ன செய்வாராம்? அடுத்த வசனம், அதை பார்த்திருக்கிறீரே. கர்த்தர் அதையும் பார்க்கிறார். ஒரு புறம் தேவ பிள்ளை கண்ணீர் வடிக்கிறதையும் பார்க்கிறார், இன்னொரு புறம் அந்த அழுகைக்கு ஒருத்தன் காரணமா இருந்து இருதயத்துல தேவன் அசட்டை பண்றான்ல, இவன் என்ன போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணி, இவன் என்ன பிரேயர் பண்ணி, பார்த்துக்கலாம், நம்மளும் பார்த்துக்கலாம். அதையும் கர்த்தர் பார்க்கிறார். அடுத்த வார்த்தை, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். அடுத்த வார்த்தை பாருங்க, ஏழையானவன் தன்னை, நான் வாசிக்கிறேன், தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறார். ஏன்னா வேற யார்ட்டையும் கொடுக்க முடியல. போனாலே காசு எவ்வளவு வச்சிருக்கேன்னு தான் கேட்கிறான். அட்வொகேட்ட போனாலும் எல்லாரும் அல்ல, ஆனா பெரும்பாலும் அப்படிதான். எவ்வளவு காசு வச்சிருக்கிறேன்? அவன் பார்த்தா, ஆண்டவரே நீங்க எல்லாம் பார்க்கறீங்க, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். அப்படி சொன்னதும் அடுத்த வார்த்தை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு. ஆமென். ஹெல்பர் ஆஃப் தி ஃபாதர்லெஸ். திக்கற்ற பிள்ளைகளுக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு அவன் தலைமையில ஏறாங்களா? ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான், ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான்.
உங்களுக்காக பேச எம்எல்ஏ வரல, எம்பி வரல, மினிஸ்டர் வரல, பெரிய பிக் ஷாட் யாருமே வரல. அதனால உங்க தலைமுறைய ரொம்ப மட்டம் தட்டுறாங்களா? கர்த்தரிடத்துல கொடுத்துருங்க. அந்த வழக்கை அவர் நடத்துவார். கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்தினா அவர் இதுவரை தோற்றது கிடையாது. நான் தைரியமா என் நெஞ்ச தட்டி சொல்லுவேன், என் தேவனுக்கு தோற்க தெரியாது. தோல்வி என் தகப்பன் அகராதியில் கிடையாது. அவர் மரணத்தையே ஜெயமாய் விளங்கினவர். வழக்கை நடத்தினார். அடுத்த வார்த்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். புலம்பல் 3:58. என் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டீர். அவர் நடத்திட்டார்னா மீட்பு, விடுதலை. அப்போ முந்தின வசனத்தை சொல்றேன், வழக்கு நடந்துட்டு இருக்கு. என்னப்பா எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்க? வழக்கு நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, என் கண்ணீரை பார்த்து அவர் கண்களும் கண்ணீர். வழக்கு நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆமென். Thank you, Holy Spirit. கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குന്ന பிரியமானவர்களே, கொஞ்சம் டைம் ஆயிட்டு, ஆனாலும் ஜெபிக்காம முடிச்சா நல்லா இருக்காது. எந்த காரியத்தை நிமித்தம் ஒரு பெருமூச்சு, சில காரியத்தை எனக்கு அழனும் போல இருக்கு அப்படின்னு உங்க இருதயத்தில் இருக்கும்னா ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படி கொட்டிருங்க. வேற வழி இல்ல. யோசபாத்த இந்த இடத்துல நீ கூக்குரல் போட்டா தப்பிடுவ, இந்த இடத்துல நீ பெருமூச்சு விட்டா தப்பிடுவ. ஆண்டவர் உங்களுக்காக தானே பேசினார். இவ்வளவு 1000 ஜனங்கள் இருந்தோம், சகோதரா சகோதரி, உங்களுக்காக தானே இன்னைக்கு வார்த்தையை மாத்தி தந்து பேச வச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட அப்படியே உடைச்சிருங்க. எதை நினைச்சு ரொம்ப பாரம் அப்படி மூச்சு அடக்கிதா, ஆண்டவர்கிட்ட கொட்டிருங்க. அவர் நினைப்பா, நீ செஞ்சதல்ல, அவர் செய்தது. உனக்காக அவர் செய்தது. ஒரு அல்லமாக்கார யாரையும் பார்க்காதீங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக தான் வார்த்தை. அதனால உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா இருக்கலாம். அதை பார்த்து நீ உன்னை ஏமாத்திராத. இந்த நேரத்தில் நீ அழ உன் வழக்கை கர்த்தர் எடுத்து விசாரிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சிலரோடு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. இப்பொழுது நீங்கள் அழ இப்ப யாரும் கைத்தட்ட வேண்டாம். இப்ப தேவனிடத்தில் உங்களை ஒப்புவிக்கிற நேரம். நீங்க தேவ சமூகத்தில் கண்ணீரோடு பெருமூச்சோடு உங்கள் விண்ணப்பங்களை செலுத்த உங்க பக்கத்தில் அவர் வரா. உங்க தோள்ல கை வச்சு உங்க வலது கரத்தை பிடிச்சு சொல்றார், பயப்படாத, உன் வழக்க நான் நடத்துறேன். உன் வழக்க ரிசல்ட்ட மட்டும் நீ பாரு, உன் வழக்க நான் நடத்துகிறேன். உடன்படிக்கையின் தேவன் அவர். எப்படி நான் உன்னை மறப்பேன்? எப்ராஹிம் அவனை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னோடு பேசின வார்த்தை எல்லாம் எப்படி வீணாய் போக விடுவேன்? இந்த வானமும் பூமி ஒளிந்தாலோ ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகாது என்று ஆமென் என்கிற நாமத்தை உடையவர் அல்லவா உன்னோடு பேசி இருக்கிறார். ஜீசஸ், நீர் அதை பார்த்திருக்கிறீரே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. He is the father of fatherless.
திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன். நீ நினைக்கலாம், அவங்க இருந்திருந்தா இன்னைக்கு இவங்க ஏண்ட பிரச்சனைக்கு வருவாங்களா? அவங்க இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்திருக்குமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் இருக்கிறார் சகோதரி, சகாயர் இருக்கிறார் சகோதரா. யாரு சொன்ன அவர் இல்லைன்னு? நீ எந்த உறவை இழந்து நிக்கிறியோ அந்த உறவாய் அவர் வந்து நிற்கிறார். அவர் வந்து நிற்கிறார். வழக்கை அவர் நடத்துகிறார். ஜெயத்தை நீ காண்பாய், ஜெயத்தை நீ காண்பாய். கர்த்தரை நோக்கி முறையிடு, கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடு, கர்த்தரிடத்தில் கொடுத்து விடு. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஆரெல்லாம் என்னை அகற்றி நிறுத்தியா, ஆரெல்லாம் என்னை. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நெஞ்சோடு சேர்க்கும் காற்று போன போக்கில போனாலும் வார்த்தை நிறைவேறும் சகோதரி. நான் நினைச்சது மாதிரி இல்ல, யாரோ என்னை கட்டி கொண்டு போறது போல இருக்கு. ஒரு நேரம் பார்த்தா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது போல இருக்கு, இன்னொரு நேரம் பார்த்தா பள்ளத்தாக்கில் இருக்கிறது போல இருக்கிறது. என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை இப்படி காற்றடிக்குது? கொடுங்காற்றல்லவா, கடுங்காற்றல்லவா, இதுல அல்லவா நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று பெருமூச்சு விட்டு அழுகிற சகோதரி, பெருமூச்சு விட்டு அழுகிற சகோதரா, நீ சொல்ல போகிற எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், நடந்தது, நடக்கும், நடந்தது. ஓ துருத்தி, நான் அழுறது அவருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அவருக்கு வலிக்கும், அவருக்கு வலிக்கும். கண்ணீரும் ஆண்டவரே, அநேக உள்ளங்கள் சபையிலும் ஆன்லைன்ல பாக்குறவங்களே கண்ணீரோடு இருக்கிறாங்க. நீங்க தந்த வார்த்தையை சொல்லிட்டேன், நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க. நான் ஆவியில உணர்றேன். அநேகர் பக்கத்துல நின்று சொல்றார், பயப்படாது, பயப்படாது. அநேகர் பக்கத்துல நின்று, நிறைய பேர் பக்கத்துல, உங்க பக்கத்துல யோபு மாதிரி வலது பக்கத்துல இடது பக்கத்துலயா தெரியும், ஆனா பக்கத்துல, பக்கத்துல நிக்கிறாரா, பக்கத்துல ஒரு அளவா தேவ பிரசனம் அப்படியே, அப்படியே நதி போல, நதி போல துருத்தி நிறையும். என் கண்ணீரை இன்னொரு துருத்தியில விட அனுமதிக்க மாட்டான். எனக்கான அளவு, என் கண்ணீருக்கு ஒரு அளவை வச்சிருக்கிறான். அதுக்கு மேல கண்ணீர் விட எனக்கு திராணி இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் மழையும் குளங்களை நிரப்பும். அப்படியே உங்க ரெண்டு கைகளை உயர்த்து, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அப்பா, உங்ககிட்ட தந்துட்டேன்பா, உங்ககிட்ட தந்துட்டேன்பா, உங்ககிட்ட தந்துட்டேன்பா. என்னை கைவிடா glory. ஆமென். என்னை உமக்காக யாவும் சகி. உங்க பலன், உங்க பலன். உமக்காக, ஜீசஸ், ஜீசஸ். நன்றி
நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, எங்க மத்தியில கிருபையா எழுந்தருளின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து பிரத்யட்சமா எங்களோடு இடைப்பட்டீர். நீர் உடன்படிக்கையின் தேவன். எங்க பக்கத்துல வருகிறது, எங்க பயத்தை போக்குகிறது, எங்க வழக்கை நடத்துகிற தேவன், எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். இந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையில சாட்சியாய் நிற்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாட்சியாய் மாறுவதாக என்று இயேசுவின் நாமத்திலே சொல்லி ஜெபிக்கிறேன். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.